KLR தி ஃபோட்டோ குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பொன்சை. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். அதையும் தவிர ஒரு 25 வருஷமா ப்ரொஃபஷனல் மென்டார்ஷிப்பும் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய தலைமையில ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய DSLR மற்றும் மிரர்லெஸ் கேமராஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய SD கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்ட்ஸினுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அந்த கார்டை நம்ம எப்படி கேர் பண்ணணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோடைய அப்டேட்ஸ் உங்களை சேரும். நம்ம DSLR கேமராஸ், மிரர்லெஸ் கேமராஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த SD கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த SD கார்டில் தான் போய் டெம்பரரியாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. நீங்கள் அதை கம்ப்யூட்டருக்கோ இல்லாட்டி வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்டில் தான் நீங்கள் எடுத்த படங்கள் அதில் ரெக்கார்ட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அந்த கார்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது எந்த அளவுக்கு உங்கள் கேமராவோட ஒத்து நல்ல ஒருமுகத்தோட ஒரு 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 பேரலாக ஒரு இன்டகிரேட்டடாக இது ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி ப்ராசஸில் இமேஜ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இல்லையா. அதனால் அந்த இமேஜ் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த SD கார்டு சொல்லக்கூடிய செக்யூர் டிஜிட்டல் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு நான் சொன்னேன். அதில் முக்கியமான முதல் விஷயம் அப்படின்னா, அந்த SD கார்டை நீங்கள் கேமராக்குள்ளே நீங்கள் போடும்போதும் வெளியில் எடுக்கும் போதும் கேமராவை என்ன பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய SD கார்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ SD கார்டு எடுக்கிறீங்க, அதுமாரி போடும்போதும் கேமரா ஆஃபில் இருக்கட்டும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் கேமராவுக்குள்ளே கார்டை போடும்போதும் சரி, ஆஃப் பண்ணும்போதும் உங்களுடைய கேமரா ஆஃப் பொசிஷனில் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கார்டை நீங்கள் கேமராக்குள்ளே போடும்போது சரியான ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் போடணும். ஏன்னா ஒரு கேமராலையும் ஒரு மாதிரி இருக்கும். சில கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்டை போடுற சமயத்தில் அதை இப்படி போடுவீங்க, சில கேமராஸில் அது இப்படி போடுவீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதை கார்டை நீங்கள் மாற்றி போட முடியாது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கேமராவுடைய ஸ்லாட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கார்டு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் ஆகும். அப்படி போடும்போது உங்கள்ட்ட கவனம் முழுசும் அந்த கார்டை போடும்போது அந்த ஸ்லாட்டில் இருக்கட்டும். அப்போ நீங்கள் அங்கே டைரெக்ஷன் கரெக்டாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா கார்டு ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது நீங்கள் ரெண்டாவது பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் கார்டை எடுத்துகிட்டு ஒரு அவசரத்துக்கு கூட நீங்கள் என்ன போடக்கூடாது, உங்களுடைய ஓப்பன் ஷர்ட் பாக்கெட்டில் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா கார்டு ரொம்ப ஒரு தின்னான ஒரு எக்ஸசரி இல்லையா. அதை நீங்கள் ஓப்பன் பாக்கெட்டில் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் குனியும் போதோ இல்லை நீங்கள் நடக்கும்போதோ அந்த கார்டு உங்கள் பாக்கெட்டில் ஸ்லிப் ஆகி வெளியில் விழுந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் பேண்ட் பாக்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா பை மிஸ்டேக் நீங்கள் உட்காரும்போது அந்த கார்டு உடையிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ நம்ம கார்டை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்டை நீங்கள் கேமராவில் எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், அந்த கார்டை இம்மீடியட்டாக என்ன பண்ணுங்கள், இந்த பிளாஸ்டிக் கார்டு ஹோல்டரில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வச்சிடாதீங்க, அதை எடுத்துன்னு என்ன பண்ணுங்கள், பத்திரமா செக்யூர்டான ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவில் மேட் பண்ணி இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த SD கார்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பாக்ஸு. இதுக்குள்ளே நீங்கள் மேபி இதில் 8 கார்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். சில கார்டில் 12 கார்டு ஸ்டோர் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக் ஜாப் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று இந்த மாதிரி ஒரு செக்யூர்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு அதை பத்திரமா நீங்கள் சேவ் பண்ணி வைங்க ஒரு இடத்துல. இல்லாட்டி என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் கேஸில் கூட போட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் கரெக்டான மெத்தட். பாக்கெட்டில் போடுறது கரெக்டான மெத்தட் இல்லை. அடுத்தபடி அந்த கார்டை ஹேண்டில் பண்ணும்போது SD கார்ட்ஸில் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த டெர்மினல்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். பாருங்கள் ஆக்சுவலாக இல்லை, அது ஓப்பனாக இருக்கும். அது ஓப்பனாக இருக்கிறதுனால உங்களுடைய கையினுடைய விரல்களை வச்சு என்ன பண்ணாதீங்க, அந்த கான்டாக்டோட ஏரியாவில் நீங்கள் டச் பண்ணாதீங்க. உங்கள் கை ஈரமாக இருந்தாலோ இல்லை உங்கள் காயில் வேறு ஆயில் ரிலேட்டடான விஷயங்கள் இருந்தாலோ இல்லை உங்கள் கை டர்ட்டியாக இருந்தால் கூட என்ன கேட்டிங்கன்னா அந்த கான்டாக்ட்ஸை அந்த டர்ட் போய் ஒட்டிக்கும். அப்போ திரும்ப நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணுற சமயத்தில் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டோட கான்டாக்ட் பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் கார்டு மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் டோன்ட் டச் த டெர்மினல்ஸ் ஆஃப் த கார்டு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இது மாதிரி SD கார்ட்ஸ் நிறைய கார்ட்ஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட ஒரு 10 கார்டு இருக்கலாம், 20 கார்டு இருக்கலாம்.
டிபெண்டிங் அப்பான் ஒரு ஒர்க் நேச்சர் நீங்கள் நிறைய கார்ட்ஸை ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்க, அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, அதுக்கு ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ தட் வந்து ஒரு கார்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தனித்தனியாக அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியோட கார்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, ஏ போட்டு 1, ஏ போட்டு 2, A3, A4, A5, A6 அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், அதை நான் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் A1 அப்படிங்கிற கார்டு நான் முதல்ல வாங்கின கார்டு. A20 அப்படிங்கிறது நான் வந்து கடைசியில் வாங்கின கார்டு ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த கார்டினுடைய ஏஜும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அது எந்த கார்டில் வந்து எந்த ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸை நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் நான் வந்து கார்டு நம்பர் 1 இப்போ யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அடுத்து கார்டு நம்பர் 2 யூஸ் பண்ணுவேன், அப்புறம் 3 யூஸ் பண்ணுவேன், 4 யூஸ் பண்ணுவேன், லைக் தட். சப்போஸ் எனக்கு 10 கார்டு இருந்துச்சுன்னா, அந்த 10 கார்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த சைக்கிளில் திரும்ப கார்டு நம்பர் 1 வரும். அப்போ கார்டு யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈக்குவலாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஒரே கார்டை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதை விட 10 கார்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஈக்குவலாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கார்டினுடைய லைஃப்பும் உங்களுக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் கார்டை நீங்கள் நம்பர் பண்ணிக்கோங்க. ஒரு முறையும் ஒரு ஃபோட்டோ செஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு ஃபோட்டோ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த கார்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃபைல்ஸை வந்து கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் வந்து இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் மீடியம் அப்படிங்கிறதுனால இதில் நீங்கள் வருஷக்கணக்கில் நீங்கள் இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் மீடியம் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் வந்து இதில் ரொம்ப நாளாக நீங்கள் இந்த இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பை சான்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, கரப்டாகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் மீடியமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுங்கள், இம்மீடியட்டாக வந்து அடுத்த பெர்மனெண்ட்டான ஸ்டோரேஜ் மீடியாவுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒரு முறையும் ஃபோட்டோ செஷன் முடிஞ்ச பிறகு அடுத்தபடி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, அந்த கார்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. கார்டை நீங்கள் ஃபார்மேட் பண்ணும்போது கார்டு டோட்டலாக ரெஃப்ரெஷ் ஆகிடுது. கிட்டத்தட்ட அது ஒரு புது கார்டு மாதிரி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கார்டை நீங்கள் ஃபார்மேட் பண்ணுற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, கார்டில் இருக்கக்கூடிய பேட் செக்டார்ஸு இல்லை அதில் உள்ள எரர்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகி போயிடும் உங்களுக்கு. ஸோ ஃபார்மேட்டே பண்ணாமல் கார்டை தொடர்ந்து நீங்கள் டெலீட் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுக்கும் பேட் செக்டார் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கார்டை நீங்கள் ஃபார்மேட் பண்ணும்போது கூடுமான வரை அந்த கேமராவில் போட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கேமராவில் DSLR கேமராவோ மிரர்லெஸ் கேமரா இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு ஃபார்மேட் பண்ணும்போது அந்த கார்டினுடைய ஸ்டெபிலிட்டி இன்னும் அதிகமாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த SD கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ உங்கள் லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணாதீங்க, வந்து இன்டர்நெட்டில் போய் ப்ரௌஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பர்டிகுலர்லி உங்களுக்கு அன்னோன் சைட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அன்னோன் சைட்டில் இருக்கக்கூடிய பேட் செக்டார்ஸோ வைரஸஸோ உங்களுக்கு டைரெக்டாக கார்டில் வந்து உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த கார்டுடைய ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, கார்டை வந்து கம்ப்யூட்டர்லேருந்து லேப்டாப்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்கள், அப்புறம் இன்டர்நெட் போங்க, சோஷியல் மீடியா போங்க, அதெல்லாம் வேறு விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கார்டு வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த SD கார்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து DSLR கேமராலையும் மிரர்லெஸ் கேமராஸ்லையும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டும். இது வந்து நீங்கள் மற்ற ஸ்டோரேஜ் மீடியா மாதிரி இதில் வந்து மூவிஸை ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லாட்டி வந்து சினிமா பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லை வேறு ஏதோ ஃபைல்ஸ்னால் ஒரு எக்ஸல் ஃபைலையோ வேர்ட் ஃபைலையோ இல்லை ஒரு PPTயோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த கார்டு எதுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் சரி, இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஃபைலுடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கும். அதனால் யூஸ் திஸ் ஒன்லி ஃபார் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆல்சோ ஃபார் வீடியோகிராஃபி, நாட் ஃபார் எனி அதர் பர்பஸ். ஆல்ரைட், இந்த வீடியோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய SD கார்ட்ஸினுடைய SD கார்ட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும், எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சில பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கார்டு நமக்கு ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபோட்டோகிராஃபி நமக்கு சேஃபாக இருக்கும், செக்யூர்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள். அது தவிர இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தா போதும், அது சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஐ நோ தட் யூ வில் ஷேர் இட். ஸோ அது தவிர வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லாத வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கார்டை மெயின்டைன் பண்ணுறதுல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கூட கமெண்ட் பாக்ஸில் போட்டு நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோ குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.